உம்மையன்றி யாருமில்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாருமில்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி பார்க்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி பார்க்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாருமில்லையப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே நம்பியிருக்கிற நமக்கு அவர் நிச்சய வெளிச்சமாய் இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் ஒரு வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஜெப சிந்தையோடு கூட தியானிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 6:33. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப எவைகள் எல்லாம் கேட்டு நம்ம வந்திருக்கிறோம்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒருவேளை சுகத்தை கேட்டு நம்ம வந்திருக்கலாம். அப்படிதானே? ஆண்டவரை தேடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல சுகம் வேணும், அல்லது இந்த 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 காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், அல்லது என்னுடைய கடன் பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த காரியம் எனக்கு நடக்கணும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில இது நடக்கணும், என்னுடைய கணவருக்கு இது நடக்கணும், என்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லி அநேக ஜெப விண்ணப்பங்களோடு கூட, அல்லது நம்முடைய தெரிஞ்சவங்களுக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம், கேட்கிறோம். அந்த நம்மை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இப்போ இதை குறித்து இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். தேடுங்கள் சொன்னாலே அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொன்னார். எது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ சிலர் சொல்லுவாங்க, இந்த வீட்டுல நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி, இந்த வீட்டுக்குள்ள நான் தான் ராஜா, என் ராஜ்யம் தான் சொல்லுவாங்க, உன் ராஜ்யம் தான் நடக்குது, நீ சொல்றதா எல்லாரும் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆளுகை செய்வது அந்த ராஜ்யத்தை குறிக்குது. பாருங்க, இந்த பூமியை நம்முடைய ராஜாதி ராஜா ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கர்த்தர் நம்மை நோக்கி சொல்லுகிற இந்த வார்த்தையை குறித்து நாம் இன்றைக்கு ஆழமாய் தியானிக்க போகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் எது என்று சொல்லி ரோமர் எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம். ரோமர் எழுதின நிருபம் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு ஆள் வாசிங்க.
புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அதை பாருங்க, நம்ம வாசித்தோம் தேவனுடைய ராஜ்யம். இப்ப முதலாவது நம்ம வாசித்தோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நான் பார்த்தோம். இப்போ இந்த ரோமர் 14:17 வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எது கிடையாது? புசிக்கிறதும் குடிக்கிறதும் கிடையாது. உலக வாழ்க்கையில சந்தோஷம் எது என்று சொல்லி மனிதன் நினைக்கிறானா, எல்லாரும் சேர்ந்து நல்லா உட்கார்ந்து சாப்பிடுவோம், எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் இருந்தான். இந்த மனிதன் என்ன சொன்னா தெரியுமா? நல்லா சம்பாதிச்சிட்டேன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டேன், எல்லாம் எனக்கு நிறைவா இருக்குது, எனக்கு வீடு நிறைய எல்லாமே இருக்குது, ஒரு குறை இல்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆத்மாவுல சொன்னா, எனக்கு ஒரு குறையும் இல்ல, நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன், எல்லாம் என்னிடத்துல இருக்குது, 5-10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுகிற அளவுக்கு சொத்து என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய ஆத்மாவுல திருப்தியா நான் உட்கார்ந்து நல்லா கொடுமையா இருக்கலாம்னு சொல்லி நினைக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன வார்த்தை? இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதெல்லாம் எங்க போகும்னு கேட்கிறேன். அல்லேலூயா. இன்று ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டார், உன் உயிர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நீ சம்பாதிச்சதெல்லாம் எங்க போகும்? நீ சேர்த்து வைத்ததெல்லாம் எங்க போகும் என்று சொல்லி கர்த்தர் இடைபடுகிறார். நாட்களிலே நாம் தியானிக்கிற வார்த்தை நீதி. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. புசிக்கிறதுனால, எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் சாப்பிடுகிறதுனால ஒரு சந்தோஷம் வந்துருமா? தேவனுடைய ராஜ்யம் நிறைவேறிடுமா? சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி உட்கார்ந்து சாப்பிடுகிறதுனால தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றி விட முடியுமா? சாப்பிட்டு அங்கிட்டு போய் நம்மளை பத்தி தான் என்ன செய்வான்? நீங்க யாரோட உட்கார்ந்து பேசுறீங்களோ அவங்க உங்களை பத்தி தான் போய் சொல்லிட்டு இருப்பான். நல்லா தின்னா அப்படி தின்னா அப்படின்னு சொல்லி. நான் ஏன் சொல்லுகிறேன்னா, மனிதன் அவ்வளவுதான், மனிதனுடைய புத்தி அவ்வளவுதான். நான் ஏன் சொல்லுகிறேன்? புசிப்பும் குடிப்பும் அல்ல. குடியின் ஆவி தமிழ்நாட்டுல மாத்திரமில்ல, அநேக இடங்களில் குடிக்கிறதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்குது, குடிக்கிறதுனால ஒரு வெறி கிடைக்குது, குடிக்கிறதுனால புத்தி மழுங்கி போகுது. இந்த அவனுக்கு குடிக்கிறதுனால ஒரு சந்தோஷம் சொல்லி அந்த குடியை விட முடியாம குடிக்கிறான் பாருங்க. இது ஒரு விதமான பிசாசின் தந்திரம். இந்த குடியின் ஆவி அநேகர் என்ன செய்யுது? குடித்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம குடிக்கிறவங்க மட்டும்தான் தேவனுக்கு விரோதமா செயல்படுறாங்க. நான்லாம் குடிக்கிறது இல்ல, அப்படி இல்ல, நான்லாம் இந்த பாவத்தை செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லி நாம் நம்மை நீதிபரராய் நிறுத்த முடியாது. நமக்குள்ளாக என்ன காரியங்கள் இருக்குது என்று சொல்லி நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். வேத வசனம் வாசித்தோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் எது என்று சொல்லி தியானிக்கிறோம். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது, எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருக்கிறது, எல்லாரும் சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, இந்த உலகம் இருக்கிறது போல நாமும் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அல்லேலூயா. அப்போ அப்படி இருக்க கூடாதா? இருக்கக்கூடாது. உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் வேணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் அப்படிதான் இருக்கும், கும்மாள் அடிக்கும். நானும் உலகத்தோட போய் கும்மாள் அடிப்பேன் அல்ல. நியாய தீர்ப்பு நாளில உங்களை என்னைய கொண்டு வந்து நிப்பாட்டி கணக்கு கேட்பார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் வேத வசனத்திலே சொன்னேனே, நீ சொல்லி நிப்பாட்டி கேட்பார். நம்ம சொல்லி ஆகணும். வார்த்தையை தியானிக்கிற நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரியம், நமக்கு புசிக்கிறதுனால, குடிக்கிறதுனால, என்ஜாய் பண்றதுனால, அநேக நண்பர்களோட ஊர் சுத்துறதுனால, அநேகரோட உட்கார்ந்து நாம் என்ஜாய் பண்ணி பேசுறதுனால, சினிமா கதையில பேசுறதுனால, சினிமா திரைப்படத்தை பார்க்கறதுனால, தேவையில்லாத காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய்விடுவோம் என்று சொல்லி ஒரு நாள் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாத காரியம். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அதனால நம்மை சுற்றி நமக்கு சந்தோஷமாய் தெரிகிற எத்தனை காரியங்களையும் நாம் நம்மை விட்டு விளக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல தொடர்ந்து வாசித்தோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. சரி, ரைட், இது இல்லைங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது, வேற என்ன செய்யணும்? அது நீதியும். அல்லேலூயா. அது நீதியும். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. எங்க போய் நீதி இல்லையா? தேவனிடத்துல நீதி உண்டு. அவர் பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது யோவான் தடை செய்கிறார். ஆண்டவரே,
உம்மாலே நான் ஞானஸ்தானம் இருக்கிறதா, நீங்க என்ன எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தடை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்படி செய்வது தேவனுடைய பிதாவுடைய நீதியை நிறைவேற்றுகிறதா இருக்குதுன்னு சொல்லி. அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்கிறது தான் என்னது? நீதி. தேவனுடைய நீதி எது? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறது. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இன்றைக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை என்னையும் ஆண்டவர் பூமிக்குள்ள அனுப்பி இருக்கிறார். உலகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், உலகத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நீதியை நிறைவேற்றணும். எது தேவனுடைய ராஜ்யம்? நீதியை நிறைவேற்றுகிறது, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எவ்வளவு ஜெபிச்சாலும், எவ்வளவு பைபிள் படிச்சாலும், எவ்வளவு உபவாசம் இருந்தாலும் பரலோகம் போக முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியலன்னு சொன்னா உடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். ஆண்டவரை ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், நல்லது. ஆனால் எதை நோக்கி நம்முடைய பாதை போய் கொண்டிருக்கிறது? நம்முடைய சிந்தை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? நான் பரலோகம் போகணும், என் பிள்ளை பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், என் பிள்ளை பரிசுத்தமா வாழணும், என் குடும்பம் பரிசுத்தமா வாழணும் என்று சொல்லி ஒரு சிந்தை இருக்குதா? அல்லது உலக பிரகாரமாக புசிப்பு, குடிப்பு, என்ஜாய், ஜாலி, அப்படி ஒரு சிந்தை இருக்குதா? நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவாவியான உணர்த்துகிற காரியம் என்னுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவருடைய நீதியை நிறைவேற்றுகிறது எது? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அவருடைய நீதியை நிறைவேற்றுகிறது. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். நியாய பிரமாணத்தை அப்படியே நிறைவேறுதலாய் முடித்தார். இன்றைக்கு நாம் நிறைவேற்றி முடிக்கணுங்க. நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாருன்னா நிறைவேற்றி முடிக்கணும். எத்தனை பேர் நிறைவேற்றி முடிக்கிறோம்? அல்லது நிறைவேறாம எத்தனை பேர் பாதியில விட்டுகிறோம்? ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாருன்னா அது தேவன் கொடுத்தது. அந்த பிள்ளைகளை நன்மையாய் கர்த்தருக்குள்ள சிட்சித்து வளர்க்க வேண்டியது உங்களுக்கு கொடுத்த கடமை. அதை நிறைவேற்றி முடிக்கணும். அந்த பிள்ளைக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். நான் சொல்லுகிறேன், உங்க பிள்ளை சிறு பிள்ளைகளை பிறந்ததிலிருந்து அது ஒரு வாழ்வு பிரயாணத்துக்கு வருவதற்கு முன்பாக உங்க பிள்ளைக்காக நீங்க முழங்கால் போட்டு கண்ணீர் வடித்து ஜெபிக்கல அப்படின்னா, உங்க பிள்ளை வாழ்வு பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்காக ஒவ்வொரு நாளும் முழங்கால் போட்டு கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை உருவாகிவிடும். தேவ ஆவியானவர் கடிந்து கொண்டு சொல்லுகிற காரியம், உன் பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது வளர்கிற நாட்களில் பிள்ளைக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறது. பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் ஜெபிச்சு கொண்டே இருந்தார். அல்லேலூயா. சீடர்களை பார்த்து சொன்னார், 1 மணி நேரமா ஜெபம் பண்ணக்கூடாதா? 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா? ஜெபிக்கிறவர்களாய் எழும்பணும். ஜெபிக்கிறவனை எந்த தீங்கும் அணுக முடியாது. வாய்க்காதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எது வந்தாலும் வாய்க்காதுங்க, எல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அவருடைய நீதியை நிறைவேற்றணும். நீதி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது அர்த்தம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும். இரண்டாவது சமாதானம். இரண்டாவது காரியம் சமாதானம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:27. வாசிப்போம். 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்ததுனால இந்த உலகத்துல உங்கள் இருதயம் கலங்க வேணாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த உலகம் கொடுக்கிற மாதிரி நான் சமாதானத்தை கொடுக்கல, ஏன் சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எது? சமாதானம். சமாதானம். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் இருக்கிறோமா? சமாதானம் இருக்குதா? உடன் பிறந்தவர்களோடு கூட சமாதானம் இருக்குதா? கூட பிறந்தவங்களோட சமாதானம் இருக்குதா? வீட்டுல குடும்பத்துல சமாதானம் இருக்குதா? யாவரோடும் சமாதானமாயிருங்க ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாவரோடு கூடுமானால்
எல்லாரோட சமாதானமா இருங்க, எல்லாருடைய சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமா? இப்ப வாசிச்சோம், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அப்போ ரெண்டு சமாதானம் இருக்குது. உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும், இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். உலகம் என்ன சமாதானத்தை கொடுக்கும்? வா சினிமா தேட்டர்ல உட்கார்ந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா உட்கார்ந்து படம் பார்த்தா சூப்பரா இருக்குடா, ஜாலியா 3 மணி நேரம். அந்த சமாதானம் எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். சீரியல் பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே என்ன செய்வோம் பார்ப்போம் பாருங்க. ஒரு அம்மா முறுக்கு சாப்பிட்டுட்டே இருந்திருக்கிறார். அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்கிறார், கொசுபத்தி வாங்கிட்டு வந்திருக்கிறார். கொசுபத்தியை பக்கத்துல வச்சுட்டு, கொசுபத்திக்கு வச்சிருக்கேம்மா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு போயிட்டேன். நம்ம முறுக்கு சாப்பிட்டுட்டே சீரியல் செஞ்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அந்த சீரியல்ல ஆர்வமா போகவும் பக்கத்துல இருக்க கொசுபத்தி எடுத்து சாப்பிட்டுட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. முறுக்கு எது கொசுபத்தி எதுன்னு தெரியல. ஏன்னா அங்க அவ்வளவு சீரியஸா என்ன செய்யுது போடுது பாருங்க. அல்லேலூயா. நமக்கு சிரிப்பு வரலாம், ஆனா பாருங்களேன் அவ்வளவு ஆர்வம். அது எவ்வளவு நேரம் சமாதானம்? 1/2 மணி நேரம் சமாதானம், அவ்வளவுதான். நான் சொல்லுவேன், அந்த சீரியல் பார்த்தா சீரியல்ல நடக்கிற அத்தனை காரியமும் உள்ள வந்து விழும். பிசாசானவன் வஞ்சிக்கிற ஆவியை போல உள்ள வருவான். வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அவன் வகை தேடுவான். கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுத்தி திரிவான் பாருங்க. கட்சிக்கிற சிங்கம் காட்டுக்குள்ள உட்கார்ந்து அது சவுண்ட் கொடுக்கும். அந்த சவுண்ட கேட்டு அநேக விலங்குகள் அங்க இங்கே தெரிச்சு ஓடும் பாருங்க, போய் கப்புன்னு பிடிச்சிடும். இன்றைக்கு சத்தத்தை முதல்ல கேட்க பண்ணுவான் பிசாசானவன். உள்ள வருகிறவனுடைய நோக்கம் எது வேணுமானாலும் உள்ள வரலாம் வீட்டுக்குள்ள. அதனால நம்ம வீடை நம்ம பாதுகாக்க வேண்டியது அவசியம். வீடு பரிசுத்தமா இருக்கணும், பாளையம் பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பாளையம் பரிசுத்தம் இல்லாம தேவ ஆவியானவர் உள்ளாக மாட்டார். அல்லேலூயா. நிற்கிறோம் புல்பிட் பரிசுத்தமா இல்ல அப்படின்னா ஆண்டவர் பேச மாட்டார். அல்லேலூயா. நம்மள மாதிரி இல்லைங்க, அவர் சென்சிட்டிவான ஆவியானவர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தமா இருந்தா இறங்கி வந்து உறவாடுவார். பரிசுத்தம் இல்லையா பார்க்கவே மாட்டார். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அல்லேலூயா. பார்க்கவே மாட்டார் பாருங்க. அப்ப அவர் பார்க்கலன்னா வேற என்ன ஒண்ணு பார்த்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம், எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி நம்முடைய வாஞ்சை இருக்குது, நம்முடைய தாகம் இருக்குது, நம்முடைய இருதயம் இருக்குது. உலகம் கொடுக்கிற சமாதானம் நமக்கு தேவையில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. 1 யோவான் 2:15 வாசிக்கலாம். 1 யோவான் 2:15 2ஆம் அதிகாரம் 15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்துல அவன் அன்பை கொண்டு போய் அங்க வச்சிடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு பாரு. அல்லேலூயா. இப்ப நம்ம பாருங்க, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வேலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அப்போ அன்பு கூறுவேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நம்முடைய அன்பை இந்த உலக காரியங்களை எதுல வைத்திருக்கிறோம்? நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்று சொல்லுகிற நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய காரியங்கள்ல நாம் எது மேல அன்பு வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அன்பு இந்த உலக காரியங்கள் எதுல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். போதும். நம்முடைய வாழ்க்கையில உலக காரியங்கள்ல நம்முடைய அன்பு போகக்கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகம் செய்யறது நம்ம செய்யக்கூடாது. உலகம் செய்யறத நம்ம செய்யக்கூடாது. உலகம் எல்லாம் பண்ணும், நம்ம செய்யக்கூடாது. உலகத்தின் மேல அன்பு இருந்தா உலகம் செய்யற காரியம் ஓட்டை இருக்கும். உலகத்துல கிழிஞ்ச பேண்ட் அரைகுற பேண்ட போட்டு திரியிறானா நீனும் போட்டேன்னா உலகத்துல நீ அன்பு கூறுகிறன்னு அர்த்தம். உலகத்துல என்ன செய்யறாங்களோ அது நம்முடைய காரியங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உலகத்தானுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். அதுல தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையோ கண்களின் இச்சையோ
ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. நல்லா கவனிங்க. மாம்சத்தின் இச்சை, கண்களின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, வேற என்னெல்லாம் இருக்குது வாசிச்சீங்க? கண்களின் இச்சை, இதெல்லாம் உலகத்துல உண்டானது, இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்ப பிதா உண்டு பண்ணினது ஒண்ணு இருக்குது, பிசாசானவன் இந்த பூமியில உண்டு பண்ணினது ஒண்ணு இருக்குது. இந்த பிசாசானவன் உண்டு பண்ணினதுதான் இந்த வன்கண், பொறாமை, எரிச்சல், விபச்சார ஆவி, இதெல்லாம் பிசாசானவன் உண்டு பண்ணுகிற காரியம். இது மேல நம்முடைய அன்பு இருக்கக்கூடாது. இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். அல்லேலூயா. இப்ப உலகத்திலிருந்து உண்டான காரியங்கள்ல நம்முடைய அன்பு இருக்கக்கூடாது. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள், இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், இவைகள் எல்லாம் அழிந்து போகும் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம பார்க்கிற எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். தங்கம் எல்லாம் அழிஞ்சு போகும். நம்ம பார்க்கிற பில்டிங் எல்லாம் அழிஞ்சு போகும். நம்முடைய சொத்து பத்தெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகலாம். ஆனால் நித்தியமான ராஜ்யத்தை கொடுக்கிற இயேசு மகாராஜா வரும் பொழுது உங்களையும் என்னையும் கரம் நீட்டி வா மகனே, வா மகளே என்று சொல்லி அழைத்து தூக்குவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை நேசிக்கிற அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பஞ்சத்திலும் திருப்தி ஆவார்கள். பஞ்சத்திலும் திருப்தி ஆவார்கள். பஞ்சம், உலகமே பஞ்சம் வந்தாலும் உன் வீட்டுல சாப்பாடு இல்லாம ஒரு நாள் இருக்காது. அல்லேலூயா. காரணம், ஆண்டவர் நம்முடைய வீட்டில இருப்பார்கள், ஒரு நன்மை குறைபடாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்முடைய வீட்டுல ஆண்டவர் இருக்கணும், நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் இருக்கணும், சபைக்குள்ள ஆண்டவர் இருக்கணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கணும். அடுத்தவன் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இருக்கிறாரா, அடுத்த ஆள் இருக்குதா இருதயத்துல? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி. தேவனுடைய ராஜ்யம் எது? அவருடைய நீதியை நிறைவேற்றுகிறது, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. இரண்டாவது சமாதானம், யாவரோடு சமாதானமா இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற சமாதானம் நமக்கு தேவையில்லை, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் தான் நமக்கு தேவை. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ளதெல்லாம் என்ன செய்யும்? அழிந்து போகும். பாருங்க, இப்ப ரெண்டு காரியம் பார்த்தாச்சு. மூன்றாவது அதுல வாசிக்கிறோம், ரோமர் 14ஆம் அதிகாரத்துல அந்த 17ஆவது வசனம், கடைசி பகுதி. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். நீதியை பார்த்துட்டோம், சமாதானத்தை பார்த்துட்டோம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வெக்குமான் செய்ய ஒரு பாட்டு பாடுவாங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சரியா? இப்ப நம்ம வாசிச்சோம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்போ ரெண்டு சந்தோஷம் இந்த உலகத்துல இருக்குது.
உலகம் கொடுக்கிற சந்தோஷம் ஒண்ணு இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம் ஒண்ணு இருக்குது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகமோ சந்தோஷப்பட்டு கலிகூரும், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரத்துல 20வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியம் அப்பிரயாசப்படுத்தணும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அந்த சந்தோஷத்தை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. பாருங்க, அது எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே மறுபடியுமாய் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார், மறுபடியுமாய் பேசிக்கொண்டே இருப்பார். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என்ன சந்தோஷம்? என் பாவத்தை இயேசு மன்னித்தார். அல்லேலூயா. நான் பாவி அல்ல, என் பாவத்தை இயேசு மன்னித்தார் என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு வேணுங்க. அது யார் கொடுப்பார்னா பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்துல பாவத்தோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அவருக்கு இடத்துல மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாய் நம்மை மன்னிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுதுதான் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த உலகத்துல வருகிற சந்தோஷம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் எங்க இருக்குது? வேத வார்த்தையில இருக்குது. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. மனமகிழ்ச்சியே நல்ல ஔஷதம். வேதத்தை தியானிக்கிறது மனமகிழ்ச்சியா இருக்கும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேச 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 மகிழ்ச்சி தானாய் பொங்கிக் கொண்டே இருக்கும். விசுவாச வார்த்தைகளை பேச பேச அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே அப்பிரயாசமாய் நடந்து கொண்டே வரும். அல்லேலூயா. நாட்கள்ல பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் பலன் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, என்ன பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யுங்க? நிரப்புங்க. அந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னை நிரப்புங்கன்னு சொல்லி நீங்க கேட்டா பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அது 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 நிலையான ஒரு சந்தோஷம், அது நிரந்தரமான ஒரு சந்தோஷம். அதை எந்த பிசாசும் வந்து நெருங்க முடியாது. இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அது போயிடும், கொஞ்ச நாள்ல போயிடும். உலகம் கொடுக்கிறது எப்பவுமே நிரந்தரம் கிடையாது. அது இருக்கிற வரையில சந்தோஷம் இருக்கு. ஒருவேளை ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னு வைங்களேன், இந்த பணம் இருக்கும்போது என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். 10 லட்சமும் காலியா போச்சு, ₹1 கூட இல்ல, இப்ப என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்காது இல்ல. ஏன்னா இது உலகம் கொடுக்கிறது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு என்னோடு கூட இருக்கிறார், உயிர் தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், வெறும் எல்லாவற்றையும் வார்த்தையினால் உருவாக்கின தேவன் என்னோடு கூட இருக்கிறார், காற்றை கடலையும் பார்த்து அதட்டின தேவன் என்னோடு கூட இருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தமானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால அவருடைய சந்தோஷத்தினால நாம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். உலகத்தை நம்மளால மேற்கொள்றது கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உலகத்துக்குள்ள நம்ம போயிட்டு வரோம் பாருங்க. வேலைக்கு போறோம், படிக்க போறோம், எங்கெங்கயோ ஸ்கூலுக்கு போகிறோம், எல்லா இடத்துலயும் போறோம், காலேஜுக்கு போறோம், ஒவ்வொரு இடத்துல போகிறோம் பாருங்க. போகும் பொழுதெல்லாம் இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளை கரைப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்ம பார்க்கிறோம், நிறைய காரியங்களை பார்க்கிறோம், அந்த பார்க்கிற காரியங்கள் நம்மை கரைப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த கரைகளில் இருந்தெல்லாம் விடுதலை பெறுவதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேண்டும். அல்லேலூயா. இதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. ராஜ்யம் அப்படிங்கிறமே அவருடைய நீதியை நிறைவேற்றணும், சமாதானம் நமக்குள்ளாக இருக்கணும், பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர்களால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட 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 நிறைய கொடுக்கப்படும். நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்னு பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுப்பார்னா மீதம் எடுக்கிற அளவுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. மீதம் எடுக்கிற அளவுக்கு கொடுப்பார். அது நிறைவா தான் கொடுப்பாரு. மனுஷன் கொடுத்தா கொஞ்சமா கொடுப்பான், இருக்கிறதுல இருந்து கொடுப்பான். பாருங்க, நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, நீங்க போய் 10,000 ரூபாய் கேட்டா
ஒரு 1000 ரூபாய் வேணா தரேன், அவ்வளவுதான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவான். ஆனா அவன்கிட்ட இருக்கிறது 10,000 ரூபாய் இருக்கும், அது சொல்ல மாட்டான் பாருங்க. ஆனா ஆண்டவர் எப்படின்னா அவர்கிட்ட இருக்கிறதே கொடுத்துட்டார். அல்லேலூயா. அவர் உயிரே கொடுத்துட்டாருங்க, ஜீவனே கொடுத்துட்டார், ரத்தத்தையே கொடுத்துட்டார். இதுக்கு மேல கொடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? கொடுத்த இயேசுதான் நம்மிடத்துல கேட்கிறார், நீ என்னை தேடி வா. எப்படி தேட வேண்டும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். அல்லேலூயா. உலக காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதுன்னா அதை தூக்கி எறிய நம்ம ஆயத்தமா இருக்கணும். அது கஷ்டமா தான் இருக்கும். இதை எப்படிங்க விட்டுறது? விடலன்னா ஆண்டவர் விட வச்சிருவார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அழகா சொன்னாரு, அவர் குனிய சொல்லும் போதே குனிஞ்சிட்டா நல்லது, இல்லன்னா அவர் குனிய வச்சாருன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படித்தானே? அல்லேலூயா. வார்த்தை கேட்கிற நம்மோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சொல்லும் பொழுதே நாம் செய்து விட வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அது நன்மையா இருக்கும். நாட்கள்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடணும். முதல் காரியம் அவருடைய ராஜ்யத்தை தேடுறதா இருக்கணும். நம்ம ராஜ்யத்தை தேடுறதா இருக்கக்கூடாது, நம்ம ராஜ்யத்தை கட்டுறதா இருக்கக்கூடாது. அவர் ராஜ்யத்தை கட்டுனா நம்ம ராஜ்யத்தை அவர் கட்டிடுவார். அல்லேலூயா. நீங்க கட்டுறதுக்கு மேல, நீங்க நினைக்கிறதுக்கு மேல அவர் கட்டி எழுப்புவார். அவர் கட்டுகிற தேவன், அவர் விளைவிச்சுகிற தேவன். இது இருந்தாதான் கட்ட முடியும் நீங்க நினைப்பீங்க. எது இருந்தாலும் கட்ட முடியாது, ஆனா இயேசு இருந்தா கட்டலாம். அல்லேலூயா. எது இருந்தாலும் வாழ்ந்துதான் உலகம் சொல்லும், ஆனா இயேசு இருந்தாதான் வாழ முடியும். அல்லேலூயா. உலகத்திலே சமாதானமாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை முதலாவது தேடணுங்க. எடுத்தனே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எது எடுத்தாலும் முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்கணுங்க. மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுவாங்க, கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய வேலையில கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேலையில உண்மையாய் நாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையாய் வேலை செய்வோமானால் கர்த்தர் உண்மையாய் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. படிக்கிறதுல நாம் உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து படிக்கிற காரியத்தில படித்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சபையில கர்த்தருக்கு பயந்து நடுக்கத்தோடு சபை கூடி வருதல்ல நாம் வந்து பங்கு பெறும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தியே தீருவார். இந்த உயர்வு எப்படிப்பட்டதா இருக்கும்னா எல்லாரும் பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், நான் பார்க்கணும் ஆண்டவரே, நான் பார்க்கணும்னு நினைப்போம். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்ன நிறைய பேர் பார்க்க வைப்பேன், ஒன்ன நிறைய பேர் பார்க்கிற மாதிரி தான் ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா. பேதுரு வலை கிழிந்து போகத்தக்கதாக அவருடைய படகு நிரப்பப்பட்டது. சுற்றி இருக்கிற படகெல்லாம் வந்து பார்த்தேன், எவ்வளவு நிரம்பிருச்சேன்னு சொல்லி. அல்லேலூயா. அவர் பார்க்கும்படியாக வைப்பார். நிரப்புகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நிரம்பணுமா, குறைகள் மாறணுமா, எல்லாம் சரியாகணுமா, நமக்கு நிலையான ஒரு சந்தோஷம் இருக்கணுமா, நாம் செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். உலக காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அது கஷ்டமா இருக்கும். உலக காரியம் நான் சொல்லுகிறேன், ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பு அது பழக்கமாவே ஆயிருங்க. பழக்கமாவே ஆயிரும். நீங்க யாராவது எந்த நேரத்திலேயாவது கூப்பிட்டா நீங்க இயேசுவை முன்னாடி வச்சு பேசுங்க, ஆண்டவரை முன்னாடி வச்சு பேசுங்க, அவர்கள் புரிந்து கொள்வார்கள் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு நண்பன் சினிமா தியேட்டர் கூப்பிடுறான் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லலாம், இல்ல தம்பி இயேசு என் கூட இருக்கிறாரு, நான் வந்தா அவரை எப்படி சினிமா தியேட்டர் கூட்டு வர முடியும், அதனால நான் வரமாட்டேன்னு இயேசுவை நிறுத்துங்க, அவன் நிறுத்திடுவான். அல்லேலூயா. எனக்கு ஒரு விசேஷம் இருக்குது வாங்க, இல்ல நான் கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை கொண்டு போய் நிறுத்துங்க, அவர் உங்களுக்காக நிற்பார். அல்லேலூயா. அவர் பட்சிக்கிற அக்னியானவர், அவர் பரிதவிக்கிற தேவன், அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். உலக காரியத்தை பாருன்னு சொல்லி உலகம் சொல்லுங்க, பாரு அப்படின்னு சொல்லி. இல்ல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் கண்களை அவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், இந்த கண்ணினால இதை நான் பார்க்க மாட்டேன்னு தடை பண்ணுங்க, இயேசுவை கொண்டு முன்னாடி நிறுத்துங்க. அல்லேலூயா. இந்த இடத்துக்கு வா போகலாம்னு ஒருத்தவங்க கூப்பிட்டா, உங்க சிநேகிதி கூப்பிட்டா, உங்க தோழி கூப்பிட்டா, இல்ல இயேசுக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு அது பிடிக்கும், அப்படித்தானே?
நீங்க சொல்லுங்க, எனக்கு வேணா பிடிக்கும், ஆனா இயேசுக்கு பிடிக்காதது, அதனால எனக்கும் பிடிக்காதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுன்ற பேரை எங்கெங்க நீங்க வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நம்ம இயேசுன்ற பேரை கொண்டு போய் வைக்கிறது இல்ல பாருங்க. அல்லேலூயா. இயேசுன்ற பேரை கொண்டு போய் வச்சா அங்க விடுதலை தானா உண்டாகும், கட்டுகள் தானாய் உடையும். செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யம். முக்கியத்துவம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். பிள்ளைகள் முக்கியத்துவம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். பெரியவங்க முக்கியத்துவம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். எல்லாவற்றிலும் நாம் ஜெபத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கணும், தாகம் உள்ளவர்களா இருக்கணும். உலகம் பேசுற மாதிரியே நம்மளும் பேசினா என்ன வித்தியாசம்? ஒரு சகோதரி எனக்கு தெரிஞ்சவங்க, உங்க திருநெல்வேலியில இருக்காங்க. உங்க அந்நிய பாஷை பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க, ஆனா கெட்ட வார்த்தையும் பேசுவாங்க. அப்ப அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட்? என்ன ஆவி? அது ஒரு அசுத்த ஆவி. அல்லேலூயா. அப்ப கிரியையினாலே வெளிப்படும். நம்முடைய கிரியை நாம் பேசும் பொழுதே ஆண்டுடைய நாம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கணுங்க. இருதயத்தில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். உங்களுக்குள்ள உங்களுக்கு வெளிச்சம் இருளாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஆண்டு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் வெளிச்சத்தை எங்க உருவாக்குனார் தெரியுமா? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரித்தவர். அல்லேலூயா. இருட்டுக்குள்ள இருந்து வெளிச்சத்தை உருவாக்கிட்டார் அவரு. இருட்டுக்குள்ள இருந்து வெளிச்சத்தை உருவாக்கின தேவன் இன்றைக்கு இந்த உலகத்துல உங்களை என்னை வெளிச்சமா வாழ வைக்கிறார். வாழ வைக்க அவரால் முடியும். அவர் சொல்லுகிறது, முதலாவது என்னை தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். எதை தேடணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். தேவனுடைய ராஜ்யம் எது? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, சமாதானமாய் வாழ்வது, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்வதுதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபிக்கும் போது கற்றுக் கொடுத்தார், பரமண்டலம் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய ராஜ்யம் எது? புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சமாதானமும் நீதியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் பலனாய் இருக்கிறது, சந்தோஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இது மரணத்தின் வாழ்வு. அல்லேலூயா. இத அநேகர் சொல்ல மாட்டாங்க, சொன்னா பயம் வந்துரும். இது மரணத்தின் வாழ்வா? இதெல்லாம் விட்டுணுமா? பாவம் செய்யக்கூடாதா? தப்பு செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. கெட்டவாத பேசக்கூடாதா? பேசக்கூடாது. இத பார்க்க கூடாதா? பார்க்க கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் கடினமான உபதேசம். இதெல்லாம் யாரு கேட்பா? நீங்களும் போய்விட மனதா இருந்தா போயிருங்களேன் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் போய்விட மனதா இருந்தால் போயிருங்க. அல்லேலூயா. ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் மூலமாக அற்புத அடையாளங்களை அவர் செய்ய ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டா போதும், அவர் நமக்காக எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு மோசையோடு கூட இருந்தது போல நம்மோடு கூட இருப்பார். மோசையோடு கூட இருந்து கடலை பிளந்தாரா? நம்ம கூட இருந்தும் கடலை பிளப்பார். இன்றைக்கும் செய்வார். நம்ம கையில இருக்கிறத வச்சே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மோசே கையில இருக்கிற கோலை வச்சே செங்கடல் இரண்டாய் பிளந்த தேவன், தண்ணீரை இரத்தமாய் மாற்றின தேவன், வட்டாந்தரை நீரூற்றாய் மாற்றின தேவன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட வெட்டாந்தரையா இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய வார்த்தை இங்க வெளிப்படுமானால் அது விளைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அது விளைய ஆரம்பிக்கும், விளைச்சல் ஆரம்பிக்கும். இருதயம் வெட்டாந்தரையா தான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அங்க விழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும். அல்லேலூயா. நீர் பாய்ச்சலான தோட்டம். நீரை ஆண்டவர் பாய்ச்சிட்டாரோ, அவர் பாய்ச்சற நீரை ஒருத்தனால அடைக்க முடியாது. அவர் திறந்த நீரூற்றை ஒருவனால அடைக்க முடியாது. அல்லேலூயா. அவர் திறந்ததை ஒருவனால அடைக்க முடியாது. அந்த திறந்தது எப்படி இருக்கும்னா, அது நதி போல ஓடிக்கொண்டே இருக்கும். நதி ஓடிக்கொண்டே இருக்கும். நதி நிக்காது, ஓடும். அல்லேலூயா. உங்களை என்னை ஆண்டவர் ஓட வச்சுட்டே இருப்பாரு. எங்கெங்க ஓட வைப்பாரு? சமாதானம் எங்கெங்க இல்லையோ அங்கெல்லாம் உங்களை கொண்டு போய் நிறுத்துவாரு. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற சமாதானம் அவங்களுக்கு போகும். அல்லேலூயா.
அநேக இடங்கள்ல நம்ம ஏன் போறேன்னே தெரியாது, ஆனா போவோம். காரணம் அவங்களுக்கு சமாதானம் தேவை, அதனால உங்களை கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துவார். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு சந்தோஷம் தேவை, உனக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உன்னை அவனிடத்திலே கொண்டு போவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துறது வேற டிஃபரெண்டா இருக்கும், வேற வழியா இருக்கும். அவர் நம்ம நடத்துறத ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது. காற்று எந்த திசையில இருந்து வருது, எங்கிட்டு போகுதுன்னே தெரியாது. அதே போல அவருடைய வழி நடத்துதல் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. நம்ம இப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம், அவர் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும்னு நமக்கு வைராக்கியம் வேணும். அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும்னு வைராக்கியம் வேணும். இந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். வைராக்கிய வாஞ்சையார் நம்ம இருப்போம் என்று சொன்னால் உங்களை கொண்டு என்னை கொண்டும் அவர் தேசத்தை அசைப்பார். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினப்ப சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அநேகருடைய கட்டுகள் கவிழ்ந்தது. அல்லேலூயா. கட்டுகள் அவிழ்ந்து போனது, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்துருச்சு. இன்றைக்கு அநேகருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்கு நீங்களும் நானும் ஆராதிக்கணும். நம்ம மாறாம எதுவும் மாறாது. பக்கத்துல இருக்கவங்க பாரு, சொல்லுங்க, நீங்க மாறாம சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, நீங்க மாறாம எதுவும் மாறாது. இப்ப இதயத்துல கையை வச்சு சொல்லுவோம், நான் மாறாம எதுவும் மாறாது, நான் மாறாம எதுவும் வளராது. அல்லேலூயா. மாற வேண்டியது, வளர வேண்டியது யாரு? நான் தான். சொல்லுங்க, நான் தான். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன் சொல்லி ஆயக்காரன் கதறினான். அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் பாருங்க. அல்லேலூயா. மத்தவன் ஆண்டவரே நான் நல்லா உபவாசம் பண்றேன், நான் நல்லா ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டின பரிசேயன் ஒன்று பெற்றுக் கொள்ளல. ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன் என்று சொல்லி தேவனிடத்துல கைகளை உயர்த்தின அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் பாருங்க. அப்போ நான் கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை நாமே ஒப்பு கொடுத்துருங்க. தனியா ரூமை போட்டுட்டு ஒப்பு கொடுத்து அழுங்க. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. தனியா யாரும் இல்லாத இடத்துக்கு போயிருங்கன்னா பாஸ்டர் எங்கேயா சொல்லிட்டாரு, பஸ் ஏறி எங்கிட்ட போயிடாங்க. தனியா செபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துங்க. வீடு எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறான்னு நினைக்கிறேன். அல்லது ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு பண்ணி யாரும் இல்லாத சூழ்நிலையில தேவனோடு நீங்களும் தேவனும், நீங்களும் தேவனும், நீங்களும் இயேசுவும், நீங்களும் இயேசுவும் சேர்த்து பாருங்க. வளர வேண்டியதெல்லாம் தானா வளரும். அல்லேலூயா. நம்ம விட்டு போக வேண்டியதெல்லாம் போயிட்டே இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. நமக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துட்டே இருக்கும். நீ இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கொடுத்துருவேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. கொடுங்கன்னு நம்ம கேட்கிறோம், நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. மறுபடியும் சொல்றேன், கொடுங்க ஆண்டவரே நம்ம கேட்கிறோம். அவர் சொல்றாரு, நான் கொடுப்பேன், கொடுக்கப்படும். எப்பொழுது கொடுக்கப்படும்? அல்லேலூயா. தேடும் பொழுது கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், உலக காரியத்தை வெறுப்போம். நம்ம மாறுவோம். நம்ம மாறினாதான் எல்லாம் மாறும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மாறினாதான் சபை வளரும், ஊழியம் வளரும், குடும்பம் வளரும், பிள்ளைகள் வளரும், சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். நான் செய்கிறதெல்லாம் செய்வேன், எல்லாம் எனக்கு செய்யணும், செய்ய மாட்டேன். ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். எத்தனை வருஷமும் வெயிட் பண்ணுவாருங்க, எத்தனை வருஷமும் வெயிட் பண்ணுவார். மோசே அந்த அவரோடு கூட அந்த சகோதரனை என்ன செய்தார்னா கொன்று போட்டார் பாரு. சகோதரனோடு கூட சண்டை போடுறதுனால கொன்று போட்டார், எகிப்தியனை கொன்று போட்டார். காரியம் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். அவர் அந்த தேசத்தை விட்டு ஓடி போனார். 40 வருஷம். எத்தனை வருஷம்? 40 வருஷம் பாருங்க. இல்லை என்று சொன்னார். ஏன் அப்படின்னா அவருக்கு பிராக்டிஸ். 40 வருஷமும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா அவன் அவ்வளவு மூர்க்க குணமா இருந்தான்னு சொன்னால் ஜனங்களை என்ன செய்ய முடியாது, வழிநடத்த முடியாது. அவருடைய குணம் மாறணும், அவருடைய சிந்தனை மாறணும், அவருடைய செயல் மாறணும், அவருடைய பேச்சு மாறணும். அதுக்காண்டி எத்தனை வருஷம் விட்டாரு? 40 வருஷம் விட்டாரு. 40 வருஷம் விட்டுட்டாரு. 40 வருஷம் விட்டவர் மறுபடியும் கூட்டிட்டு வரும் பொழுது உடைய நிலைமை மாற்றப்பட்டது. அல்லேலூயா. நீடிய பொறுமை உள்ளவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா.
உன்னை தனியா தூக்கிட்டாருன்னா பொறுமை ஆண்டவர் கொடுத்துருவாரு. தனியா உட்கார வைக்கிறாரு அப்படின்னா நீ தெரிஞ்சுக்க வேண்டியதான், உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க போறாரு. இல்லையா? நம்ம நினைப்பா நான் தனியா அப்படி கடந்து பாடுபடுறேன்னு. உன்னை தனியா கொண்டு வரக்கூடிய நோக்கம் அவர் உன் கூட வரணும். இல்லையா? அநேகர் நம்மளை விட்டு ஆண்டவரே விளக்குவார். சில நேரம் விளக்கினுடைய நோக்கம் அவன் விளக்கலன்னா நான் வர முடியாது, பக்கத்துல நான் வரவிடாதபடிக்கு அவன் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி அநேகரை ஆண்டவரை விளக்கி விடுவார். அநேக உறவுகளை ஆண்டவரை கட் பண்ணிடுவார், தூக்கி எறிஞ்சிடுவார். நம்மளே பேச நினைச்சாலும் பேச முடியாது, அவன் பேச மாட்டான். காரணம் ஆண்டவர் தடை செய்வார். அவர் பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா எவனையும் கூட பேச விட மாட்டார். அல்லேலூயா. நீங்க அவரோடு கூட பேசணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா நிச்சயமாய் உங்களோடு கூட அவர் பேசுவார். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன், பேசுகிற தேவன், செயல்படுகிற தேவன், அவர் பட்சிக்கிற அக்னியானவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல உருவாக்குகிற தேவன். நம்மிடத்துல பணம் இல்லையா, பொருள் இல்லையா, சுகம் இல்லையா, படிப்பு இல்லையா, குடும்பம் இல்லையா, வீடு இல்லையா, எதுவும் இல்லாம இருக்கலாம். இல்லாதவைகளை இருக்கிறவர்களாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் சோர்ந்து போக தேவையில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களாய் இருப்போம். உலக சிநேகத்தை வெறுப்போம், உலகத்தில் அன்பு கூறாமல் இருப்போம். உலக சமாதானம் நமக்கு வேணாம், ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நமக்கு வேணும். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் எது? தேவ வார்த்தை, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சமாதானம் நதியாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நாடி ஒவ்வொரு நாளும் ஓடுவோம். பரிசுத்த ஆவியானுடைய பலனை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணுங்க. பரிசுத்த ஆவியானுடைய பலன் இருந்தா தான் நம்ம ஜெபிக்க முடியும். பரிசுத்த ஆவியானுடைய பலன் இருந்தா தான் நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். அதை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய இந்த பலன் எனக்கு கொடுங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி நாம் இன்னும் எந்தெந்த பாவத்தை அறிக்கை பண்ணாமல் இருக்கிறோமோ, ஒருவேளை நாம் செய்த அநேக பாவங்களை நம்ம அறிக்கை பண்ணிருக்கலாம், ஏதாவது ஒரு பாவத்தை நம்ம அறிக்கை பண்ணாம இருப்போம். அதை அறிக்கை பண்ண நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் செஞ்சிருக்கேன் ஆண்டவரே, அதை நான் இப்ப அறிக்கை பண்ணுகிறேன், என்னை மன்னிச்சு என் மேல ஆண்டவரே நீங்க பரிசுத்த ஆவியானுடைய பலனை ஊற்றுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. ஆண்டவர் ஊற்றி நிரப்புவார். அல்லேலூயா. அவரு கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, முழுவதுமாக என்ன செய்வாரு? நிரப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் கொடுக்கிற சமாதானம் நிறைவான சமாதானமா இருக்கும். சந்தோஷம் எப்படி பொங்கிறதா இருக்கும் பாருங்க. இந்த சந்தோஷம் பொங்கிக் கொண்டே இருக்கும். எதை குறிச்சு கவலையே வராதுங்க, எதை குறிச்சு கவலையே வராது. அல்லேலூயா. அப்போ நமக்கு இதை குறித்து கவலை இல்லாமல் இருப்பதற்கு தேவ சமாதானம் நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. தேவ சமாதானம் நம்மோடு கூட இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் மாற்றப்படும். நம் கண்களை மூடி ராஜ்யத்தை நேடி ராஜ்யத்துக்காக தேடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறதே, அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கிறோம். அதை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளிலே நிரப்புவதற்காக சோதரம். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்புங்க, உங்களுடைய சந்தோஷத்தினால நிரப்புங்க. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அதனுடைய ஆசீர்வாதம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஏற்றுக்கொண்டது. இந்த நாளிலே ஒரு பாடலை பாடி